இந்த மாத வாக்கு தத்துவம் என்ன அப்படின்னா எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனம். யோவேல் 2:21. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. பின்னாடி பேசுகிறேன், கேட்குதுல? சரி. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர். ஆமென். மறுபடியும் சத்தமா சொல்லுங்க. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர். அல்லேலூயா. இந்த மாதம் கர்த்தர் நம்ம கொடுக்கிற வாக்கு தத்துவம், மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. எந்த காரியத்தை குறித்து நம்ம பயந்து கொண்டிருக்கிறோமோ, எந்த காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோமோ, எந்த காரியம் உங்கள் கண்களுக்கு பெரிதாக தெரிந்து கொண்டிருக்கிறதோ, எந்த காரியம் நடக்காதுன்னெலாம் சொன்னீங்களோ, ஆண்டவர் இந்த மாதம் சொல்கிறாரு, நான் உனக்கு பெரிய காரியங்களை செய்ய. ஆமென். சில விஷயங்களில் அது சின்னதாக நடந்த போதும் ஆண்டவரே, இல்லை இவ்வளோ பெருசாலாம் நடக்க வேண்டாம், அது இம்புண்டோடு கிடச்சா போதும், கொஞ்சோல வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி நம்ம பெரிய காரியங்களை எப்படி மாற்றிருப்போம்? சின்ன சின்னதாக மாற்றிருப்போம்ல. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு சின்னதாலாம் செய்ய மாட்டேன், நான் உனக்கு எப்படி தான் செய்ய போகிறேன்? பெருசாக செய்ய போகிறேன். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு பெருசாக செய்ய போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வாக்கு தத்தத்தை நான் யோசித்து கொண்டிருந்த போது இந்த அதிகாரம் முழுவதும் நான் வாசிக்க ஆரம்பித்தேன். அப்போ ஆண்டவர் அழகாக சில காரியங்களை கற்றுக் கொடுத்தார். என்ன அப்படின்னா, இந்த யோவேல் 2ஆம் அதிகாரம் ஆரம்பத்திலிருந்து இந்த 20ஆம் வசனம் 19வது 18வது வசனம் வரைக்கும் ஆண்டவர் 2 காரியத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, ஒன்று, கர்த்தருடைய நாள் ஒன்று வரப்போகுது, அது பயங்கரமான நாளாக இருக்கும். அந்த நாள் ரொம்ப மோசமான நாட்களாக இருக்கும், இருள் நிறைந்த நாட்களாக இருக்கும், ஆபத்துக்கள் நிறைந்த நாட்களாக இருக்கும், பாழாக்கி போடுகிற நாட்களாக இருக்கும். அந்த நாட்கள் ரொம்ப என்ன சொல்ற, வேதனை உள்ள நாட்கள். சபைக்கும் ஜனங்களுக்கும் அது ரொம்ப ஒரு ஆபத்து நிறைஞ்ச இருள் சூழ்ந்த நாட்களாக இருக்கும். மிகப்பெரிய சேனைகள் எழும்பும். அந்த சேனைகளுக்கு முன்னாடி இந்த சபையாலும் சீயோனாலும் என்ன பண்ண முடியாது, நிலைநிற்க முடியாது. ரொம்ப கடினமான சூழ்நிலைன்னு சொல்லி ஒரு ஆபத்தான சூழ்நிலையை கர்த்தர் காமிக்கிறார். ஒரு பிரச்சனையான ஒரு போராட்டமான சூழ்நிலையை முதல்ல காமிக்கிறார். சொல்லிட்டு அடுத்தது சபையை பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, இதை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். அந்த வாசிங்க, யோவேல் 2ல் 12வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். இதுக்கு 1லிருந்து 11 வரைக்கும் உள்ள பிரச்சனையை சொல்றார். சபைக்கும் சீயோன் சபைக்கும் சீயோன் ஜனங்களுக்கும் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அடுத்தது 12லேருந்து வாசிக்கிறாரு. ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் நீ உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் செலுத்துகிறதற்கான ஆசீர்வாதத்தை தந்தருளுவார். சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும்
பாலுண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவரையும் விட்டு புறப்படுவார்களாக. கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது, கர்த்தாவே, நீர் உமது ஜனத்தை தப்பவிட்டு புற ஜாதிகளின் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கும் உமது சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதிரும். உங்கள் தேவன் எங்கே என்று புற ஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானேன் என்பார்களாக. இந்த ரெண்டு காரியத்தையும் நம்ம சபையோடு ஒப்பிடுறேன். முதல்ல ஆண்டவர் சொன்னாரு, பயங்கரமான அனுபவங்கள் நாட்கள் என்ன செய்யும், வரும். நான் உங்களுக்கு சொன்னேன், கர்த்தர் நமக்கு ஒரு சொப்பனத்தை காமிச்சார். சபை பாழாய் கிடக்கிறத, சபை முள்ளுகளுக்குள்ள கிடக்கிறத, ஒரு ஆபத்து வருகிறத, ஒரு பிரச்சனை வருகிறத கர்த்தர் என்ன செஞ்சாரு, முதல்ல காமிச்சார். என்ன சொன்னாரு, நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும், இப்ப கூடி ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம ஒன்று பண்ணோம், நம்ம வஸ்திரங்களை அல்ல, நம்ம இருதயங்களை கிழித்து ஜெபம் பண்ணோம். நான் அல்ல கிறிஸ்துவே, ஆண்டவரை, என் மாம்சம் ஒழியணும், என் சுயசித்தம் ஒழியணும், இச்சைகள் ஒழியணும்னு சொல்லி கிட்டத்தட்ட மாதம் முழுவதும் நம்ம இருதயங்களை கிழித்து யார் இடத்துல திரும்பணும், சத்தமாக சொல்லுங்க, சபையை கூட்டணும். சபையில் 7 மணி நேரம் கூகுள் மீட்டில் வீடுகளில் ஜெபம் பண்ணோம். எல்லாரும் கூடி சபையில் வந்து குடும்பமாக கூடி ஜெபம் பண்ணோம். ஊழியர்கள் ஜெபம் பண்ணோம். ஊழியம் பண்ணுறவங்க சேர்ந்து ஜெபம் பண்ணோம். விசேஷித்த நாட்களை என்ன பண்ணோம், கூட்டணும். உபவாச நாளை நியமித்தோம். இப்படி ஆண்டவருங்க சொன்ன எல்லா ஜபங்களையும் கூட்டி என்ன பண்ணோம், இந்த பகுதியிலெல்லாம் நடந்துச்சா நடக்கலையா? நடந்துச்சு. ஆமேன். நான் இந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆக்சுவலாக நேற்றுக்கு நான் ரொம்ப டயர்டு, கிராம ஊழியத்துக்கு போயிட்டு வந்துட்டு வந்தோடனே படுத்துட்டேன். ஏன்னா அந்த ப்ரேயரு கொஞ்சம் நிறைய ஒர்க் இருந்ததுனால என்னால் முடியல, படுத்துட்டேன். ஆனால் வரும்போது இது அடிக்கடி எனக்கு இந்த வாக்குத்தத்த ஆராதனையே மறந்து போயிடுச்சு, இருக்குதுங்கிற ஞாபகம் இல்லை. நான் சரி கொஞ்சம் தூங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்தா மனைவி சொல்கிறாங்க, ஏன்னா படுத்துட்டீங்க, நாளைக்கு என்ன இருக்குது, பகீர்னு எந்திரிச்சு அதுக்கு பிறகு உட்காந்து தெய்வ சமூகத்தில் உட்காந்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தேன். முதல்ல இந்த வசனத்தை வாசித்தோன்னா, ஆண்டவரே இந்த வசனத்தில் நான் என்ன சொல்லணும்னு சொல்லி யோசிக்கும் போது இந்த அதிகாரத்தை வாசிக்க சொன்னார். அப்போ வாசிக்கும் போது என்னால் அந்த கொஞ்ச நேரத்தில் கர்த்தர் வார்த்தையில் கொடுக்க ஆரம்பித்தார். அப்போ தான் யோசிக்கிறேன், ஆண்டவரே நீங்க சபையை எவ்வளவாய் சொன்னதை செய்கிற ஆண்டவர். இதை வாசிக்கும் போது எனக்குள்ள அவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ ஹாப்பி. ஓகே, கர்த்தர் ஏதோ நம்ம சபையில் என்ன பண்ணுறாரு, செய்து கொண்டிருக்கிறார். ஆமேன். நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை, நம்ம சபையை கர்த்தர் நேசிக்கிறார். ஆமேன். நம்மளோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் நேசிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தான் யோசித்து பார்த்தேன், ஆண்டவரே நீர் சொன்னதை செய்கிறவர். ஆண்டவர் தரிசனங்களை கொடுத்தார், சபை பிரச்சனைகளை பயங்கரமான காரியங்களை காமிச்சார், அடுத்தது நம்மளை ஜெபிக்க வச்சார். இப்போ ஜெபிக்கலாம் முடிச்சுட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சொன்னதை நீங்கள் செஞ்சிட்டீங்கல்ல, நான் சொன்னதை நீங்கள் நம்பிட்டீங்கல்ல, உபவாசத்தை கூட்டினீங்கல்ல, சபையை கூட்டினீங்கல்ல, பிள்ளைகள் வாலிபர்கள் எல்லாரும் கூடுனீங்கல்ல, முதியோர்கள் கூடுனீங்கல்ல, ஆசாரியர்கள் கூடுனீங்கல்ல, ஊழியக்காரங்களாம் எல்லாம் கூடி ஜெபம் பண்ணீங்கல்ல, அதனால் நான் என்ன செய்ய போகிறேன் தெரியுமா? இப்போ வாசிங்க பார்க்கலாம், 18வது வசனம். 18. அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு, ஆமேன், ஆண்டவர் சொல்றாரு, நீங்க கூடி ஜெபித்ததுனால, என் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சதுனால, சபையை நீ உபவாசத்தை கூட்டி விசேஷித்த நாட்களை அனுசரிச்சதுனால, உன் இருதயத்தை கிழிச்சு நீ உன்னை என் கையில ஒப்பு கொடுத்ததுனால, நான் உனக்காக வைராக்கியமா எழும்பி நிற்கிறேன். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நமக்காக வைராக்கியமா நிற்கிறார். வைராக்கியமா நிற்கிறார். அவருடைய வைராக்கியத்துக்கு முன்னாடி யாரும் நிற்க முடியாது. ஆமேன். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக வைராக்கியமா எழும்பிட்டார்னா, நமக்கு விரோதமா எந்த மனுஷனும் வைராக்கியம் பாராட்ட. கர்த்தர் தேசத்துக்காய், இந்த இடத்துல கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தை, சபைக்காய், கர்த்தர் சபையின் ஜனங்களுக்காய் அவர் வைராக்கியமா எழும்பி நிற்கிறார். அடுத்த வார்த்தை சொல்லுது, ஜனத்தை என்ன பண்ணுவாரா, கடாட்சிப்பார். ஹல்லேலூயா. அப்போ என்ன அர்த்தம்னா, அவங்க வாழ்க்கையில் அவர் பலத்த கிரியைகளை செய்ய போறார்னு அர்த்தம்.
அதனாலதான் அடுத்தது சொல்றாரு, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை. ஜெபிச்ச உங்களுக்கு, கூடி வந்த உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை இதுதான். கர்த்தர் இந்த மாதம் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. நீ உன் சுயத்தை விட்டு உன் இருதயத்தை கிழிச்சு ஆண்டவருக்கு முன்னாடி வந்ததுனால, தேவ சமூகத்தில் உன்னை ஒப்பு கொடுத்ததுனால, தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிஞ்சதுனால, சபையே விசுவாசியே, இந்த மாதம் தேவன் நிச்சயமாய் உனக்காக வைராக்கியமாய் எழும்பி பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஆமென். நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, கர்த்தர் எனக்காய் வைராக்கியமாய் எழும்பி பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். உண்மைக்கு சொல்றேன், இது மனுஷனுடைய வார்த்தை அல்ல, இது கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. நான் அதை ரிசீவ் பண்றேன், நான் நினைக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், நான் அதை சந்தோஷமா பார்க்கிறேன். கர்த்தர் செய்ய போற பயங்கரமான கிரியைகளுக்காக நான் ஆவலோடு காத்திருக்கிறேன். எத்தனை பேர் காத்திருக்கிறீங்க? ஆமென். இந்த பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா, எங்கேயாச்சும் டூர் கூட்டிட்டு போறோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருப்பாங்க? இல்லை 10 நாளைக்கு பின்னாடி தான் போறோம், ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவான்? இல்லை அவனை கண்ட்ரோல் பண்ணவே முகம் எப்படி ஆயிரும்? இல்லை அவன் முகம் மாறும், அவனுடைய ஆக்ஷன் மாறும், நடக்க மாறும், ஸ்கூலுக்கு போகிறது மாறும். 10 நாள் அவன் ஸ்கூலுக்கு போகிறது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இந்த ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாதம் உன் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை என்ன பண்ண போறேன். அப்போ நீங்கள் இப்போ எப்படி மாறணும் தெரியுமா? ஆமென். அவனுக்கு ஒரு ஆவல், அவனுக்கு ஒரு வாசம். இன்னும் 10 நாள் கேலண்டரில் காலையில் 7 மணி எங்கே பார்த்து நிற்கிறது கேலண்டரில், இன்னும் எத்தனை நாள் தான்? 9 நாள். இன்னும் எத்தனை நாள் தான்? 8 நாள். இன்னும் எத்தனை நாள் தான்? அந்த நாள் வர 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 அவன் கையும் ஓடாது. அவனை பிடிச்சி உட்கார வைக்கிறதுக்கே எப்படி இருக்கும் நமக்கு? ஆமென். இந்த வார்த்தையும் அதே போல உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்வதாக. அல்லேலூயா. இந்த வார்த்தை கர்த்தர் நம்ம கொடுத்துக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த மாதம் முடிவதற்குள்ளே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அதை ஒரு எதிர்பார்ப்போட காத்துருங்க. கர்த்தர் அதை அனுபவிக்க போறேன், அதை நான் ருசிக்க போறேன், அதை நான் பெற்றுக்கொள்ள போறேன். ஏதோ ஒன்று என்ன பண்ண போறார் ஆண்டவர்? செய்ய போறார். ஏதோ ஒரு அற்புதத்தை செய்ய போறாரு. அது என்னவா இருக்குன்னு தெரியலையே, ஆனா கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, நிச்சயம் என்ன பண்ண போறாரு? செய்ய போறார், செய்ய போறார், செய்ய போறார், செய்ய போறார், செய்ய போறாருங்கிற அந்த சந்தோஷத்தோடையே ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. உங்களை அதிசயமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவர் செய்ய போற அத்தனை பெரிய காரியங்கள் எப்படி இருக்க போகுது? அதிசயமா இருக்க போகுது. யாரும் செய்ய முடியாத காரியங்களா இருக்க போகுது. ஆமென். அப்ப கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த பகுதியில் இருந்தே சில காரியத்தை, எப்படிப்பட்ட பெரிய காரியங்கள் அப்படின்னு சொல்லி சில காரியத்தை சொல்ல நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். இந்த ஆண்டவர் சங்கீதம் 126, நீங்கள் வீட்டில் போய் சங்கீதம் 126 நல்லா வாசிக்கணும். அந்த இடத்துலையும் அந்த அதிகாரத்தில் 2 முறை இதே வார்த்தை வரும். என்ன வார்த்தை தெரியுமா? கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். 4வது வசனம், 3வது வசனம், 4வது வசனமும். 3வது வசனத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஜனங்கள் பார்த்து சொல்லுவாங்களாம், இவர்களுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் என்று மனிதர்கள் சொல்வார்கள். உங்க வாழ்க்கையில இந்த மாதம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் என்று உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் சொல்லுவார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்மளை பார்க்கிறவெல்லாம் சொல்லுவான், ஏய் எப்படி கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்தார், எப்படி கர்த்தர் உனக்கு அதிசயம் செய்தார், இது அதிசயமா இருக்கு, இது பெரிய காரியமா இருக்குது, எங்க வாழ்க்கையில நடக்காத காரியமா இருக்குது, இது பிரமிப்பா இருக்குது, எப்படி கர்த்தர் உனக்கு செய்தார், உனக்கு செய்தார், உனக்கு செய்தார்னு சொல்லி உங்களை குறித்து ஆச்சரியப்படுகிற மாதிரி கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென். யாரெல்லாம் ஆச்சரியப்படணும் நீங்க நினைக்கிறீங்க? யாரெல்லாம் உங்க பெரிய காரியத்தை பார்த்து ஆச்சரியப்படணும்னு நினைக்கிறீங்க? இவங்களுக்கெல்லாம் இது, இவங்களுக்கெல்லாம் இது வாய்க்குமா? இல்லை, நம்மளை பார்த்து சொல்ல, நீலாம் ஒரு நீதிமானோ, நீலாம் செபிக்கிற கூட்டமோ, நீலாம் நம்மளை கொஞ்சம் பேசுவாங்க, கூட இருக்கிறவங்களே பேசுவாங்க. ஆனால் அவங்க வாய்களை சொல்லும், உண்மையாகவே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஈசாவை பார்த்து சொன்னா பாருங்க, அமீபிலேக்கு இல்லை, முதல்ல சொன்னான், வெளியேறு, நீ எல்லாம் அற்பமான ஆட்கள், நீங்களாம் எங்கள் பட்டணத்தில் நினைச்சக்கூடாது. துரத்துனா, அவன் செஞ்சதெல்லாம் பிடுங்கினா, இப்போ அவன் கண்டுபிடிச்சிட்டான், இதுக்கு மேலே இவங்கிட்ட நம்மளால் என்ன செய்ய முடியாது, போராட முடியாது. ஏன்னா இவன் கூட யார் இருக்கா?
பாருங்க, இதுவரைக்கும் போராடினவர்கள், இதுவரைக்கும் உங்களோட எதிர்த்து நின்றவர்கள் எல்லாம் உங்களை பார்த்து வாயடைக்கிற மாதிரி கர்த்தர் அதிசயங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ இந்த அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் எப்படிப்பட்ட பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அடுத்து 22ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 22ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். வெளியின் மிருகங்களே பயப்படாதீங்கள், வனாந்தரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்திமரமும். இந்த வசனத்தில் 2 காரியத்தை நான் சொல்றேன். ஒன்று, வனாந்தரத்தில் மேய்ச்சலை பார்ப்போம். வனாந்தரத்தில் எங்கேயுமே மேய்ச்சல் உண்டாகாது. வனாந்தரம் காய்ந்து போன அனுபவம் தாங்க. மழை இருக்காது, தண்ணி இருக்காது, எல்லாம் பட்டு போன அனுபவத்தில் தான் இருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நீ கூடி வந்ததுனால, நீ இந்த மாதம் முழுவதும் ஜெபித்ததுனால உனக்கு நான் பெரிய காரியத்தை செய்ய போறேன். காரியம் என்ன தெரியுமா? எங்கெங்கெல்லாம் வறண்டு போய் கிடக்குதோ அங்கெங்கெல்லாம் அது மேய்ச்சலின் நிலமாய் மாறப்போகிறது. அல்லேலூயா. மேய்ச்சலின் நிலம் என்பது சாதாரணமான நிலம் அல்ல, அது ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமான நிலம். அது பூத்து குலுங்குற ஒரு நிலம், அது ஒரு தோட்டத்தை போல மாறுகிற ஒரு நிலமாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க வனாந்திரம் வறண்ட அனுபவம் எல்லாம் மேய்ச்சலா மாறப்போகுது. சில இடங்கள் நீங்க காய்ந்து போச்சுன்னு நினைக்கிறீங்க, சில இடங்கள்லாம் வறண்டு போய் செயலிழந்து போச்சு நினைக்கிறீங்க. ஆண்டவர் இன்னைக்கு கொடுக்கிற வார்த்தை, நீ ஜெபித்ததுனால, நீ கூடி வந்ததுனால, சீயோனே சபையே, உன் வறண்ட அனுபவத்தை நான் மேய்ச்சலின் நிலமாய் மாற்ற போகிறேன். அநேக ஆடுகள் உன் மேய்ச்சல்ல சாப்பிட போறாங்க, அநேக ஆடுகள் உன் மேய்ச்சல்ல பங்கு கொள்ள போறாங்க. இவ்வளவு நாள் நீ அநேகரோடு பங்கு கொண்டிருந்த, அநேகருடைய ஆசீர்வாதத்தோடு நீ ஜாயிண்டா இருந்த. ஆனா நீ இனி ஜாயிண்ட் ஆகிறவன் கிடையாது. உன்னை தேடி ஆடுகள் வரப்போகுது, உன்னை தேடி மேய்ச்சலுக்காக ஜனங்கள் வரப்போறாங்க. புற ஜாதிகள் உன்னை தேடி வருவார்கள். அல்லேலூயா, ஆமென். இவ்வளவு நாள் மற்றவங்களுடைய கையை பார்த்து மேய்ச்சலுக்காக காத்திருந்தோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இனி அடுத்தவங்க கையை நீ நம்பி இருக்க போறதில்ல, உன் கையை தான் ஒரு கூட்டம் நம்பி இருக்க போகுது. ஆமென். என் நிலத்தை எப்படி மாற்ற போறாராம்? ஆமென். இந்த மேய்ச்சல் நிலத்தில் இந்த ஆடுகளை, இஸ்ரவேல் ஜனங்களை, மேய்ச்சல் நிலம்னால என்னன்னா ஆடுகளை மேய்க்கிற இடம். அந்த ஆடுகளை மேய்க்கிறதுக்கு ஒரு மேய்ப்பன் ஒருத்தர் இருப்பார். அந்த மேய்ப்பன் என்ன பண்ணுவான்னா, எங்கெங்கெல்லாம் மேய்ச்சல் இருக்கோ அங்கதான் என்ன பண்ணுவான், அவன் தான் ஆடை கூட்டிட்டு வருவான். ஆடா வராது, ஆட்டை யார் தான் கூட்டிட்டு வரணும்? ஆமென். நான் சொல்றேன், வருகிற நாட்கள்ல அநேக ஆடுகளை உங்ககிட்ட கூட்டிட்டு கர்த்தர் கொண்டு வருவார். எந்த ஆடெல்லாம் நம்மகிட்ட முரண்டு பிடிச்சிச்சோ, எந்த ஆடெல்லாம் நம்மளை விட்டு ஓடிச்சோ, அந்த ஆடெல்லாம் நம்மகிட்ட எதுக்கு வரப்போகுது? இப்ப மேய்ச்சலுக்காக வரப்போகுது. வரணுமா வேணாமா? சத்தமா கரங்களை எத்தி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வார்த்தை எங்க குடும்பங்களை நிறைவேறுவதாக, கூட்டிட்டு வருவீராக. அல்லேலூயா. ஏசாயா வசனம் சொல்லுது, ராஜாக்கள் உன்னிடத்தில் எப்படி வருவாங்க? நடந்து வருவார்கள். ராஜாக்களும் ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியிடத்துக்கு என்ன பண்ணுவாங்களாம்? நடந்து வருவாங்க. இங்கதான் மேய்ச்சல் இருக்குன்னு தேடி வருவாங்க. கர்த்தர் அந்த அளவுக்கு உன் வனாந்தரத்தை, உன் பிள்ளைகளுடைய வனாந்தரத்தை, உன் கணவனுடைய வனாந்தரத்தை, உன் மனைவினுடைய வனாந்தரத்தை, உன் குடும்பத்தினுடைய வனாந்தரத்தை மேய்ச்சல் நிலமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நம்ம சபைக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 2வது ஆசீர்வாதம் அதே வசனத்தில், விருட்சங்கள் என்ன கொடுக்குமா? காய்களை கொடுக்கும். அத்திமரம். அப்ப என்ன அர்த்தம்னா, இது வரைக்கும் அந்த விருட்சம் என்ன கொடுக்கல? காயை கொடுக்கல. இது வரைக்கும் இங்க கனி என்ன செய்யல? உண்டாகல. கர்த்தர் சொல்ற வார்த்தை, பலன் கொடாதவைகள் எல்லாம் மறுபடியும் பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. எந்த இடமெல்லாம் பலனை எதிர்பார்த்து சோர்ந்து போனீங்களோ, இனி நீங்க பிரயாசப்பட வேண்டாம், இனி நீங்க பாடுபட வேண்டாம். அது தானாக பலனை கொடுக்க போகிறது, அது தானாக கனியை கொடுக்க போகுது, விருட்சத்துக்கு தானாய் காய கொடுக்க போகுது. ஹல்லேலூயா. அது எதுவா இருக்கலாம், உங்க வேலையா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், என்ன காரியமா இருக்கலாம். பலனை எதிர்பார்த்து நன்மையை எதிர்பார்த்து வருமானத்தை எதிர்பார்த்து நின்றுப்போம். இனி நீங்க போராட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் சபைக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் இதுதான். இனி பலன் கொடுக்கிற காலத்துக்குள்ள வந்திருக்கிறோம்.
ஹல்லேலூயா. மலடு எல்லாம் முடிந்தது. சத்தமா சொல்லுங்க, மலடு எல்லாம். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, மலடெல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஆமென். பூக்காதுன்னு சொன்னதெல்லாம் முடிஞ்சிடுச்சு, காய்க்காதுன்னு சொன்னதெல்லாம் முடிஞ்சிடுச்சு, கனி தராதுன்னு சொன்னதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. நாம பூத்து குலுங்கி காய்த்து கனி தருகிறதை பார்க்க போகிறார்கள். யாக்கோபு வேர் பற்றி கீழே வேர் பற்றி மேலே பூ பூத்து கனிகளை கொடுக்கிற நாட்களுக்குள்ள வந்திருக்கிற. ஹல்லேலூயா. ஆமென். இந்த வார்த்தைகள்லாம் நான் கேட்கும், நான் தியானிக்கும் போது கர்த்தர் ஒவ்வொன்றாட்டாக நான் பெரிய காரியங்களுக்கு ஆண்டவர் நான் என்னென்ன பெரியகளை யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் ஆண்டவர்ட்டாக அழகழகாக பேச ஆரம்பித்தார். நான் சொல்கிறேன், நிச்சயமாக கர்த்தர் நிறைவேற்றுவார். உங்கள் வாழ்க்கையில் பலன் இல்லாத இடங்கள் எல்லாம் பலனை கொடுக்க போது நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆமென். இது தேவனுடைய வார்த்தை, உண்மைக்கு சொல்கிறேன், கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். மூணாவது அடுத்த வசனத்தை வாசிக்கலாமா? 23 வாசிப்போம். சீயோன் குமாரரே கலிகூறுங்கள், தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து. ஏற்கனவே ஆண்டவர் முன்மாரியும் பின்மாரி என்ன பண்ணுவாரா? அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? உனக்கு நேரா வானம் எப்பொழுதும் திறந்திருக்குன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. வானத்தில் இந்த முன்மாரியும் பின்மாரியும் பெஞ்சிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். அது ஒரு நாள் ஓய போவது இல்லை. உங்க குடும்பத்துக்கு நேராய் கர்த்தர் வானத்தை திறந்து வைத்திருக்கிறார். ஆமென். வேதம் சொல்லுது, இயேசுவானவர் ஜெபம் பண்ணுகையில் எது திறந்துச்சான்? வானம் திறந்துச்சு. இல்ல, யாக்கோபு தலையில கல்மாட்டை வச்சு படுத்திருக்கிறான். அப்போ ஒரு சொப்பனம் காண்றான், ஒரு ஏணியை கர்த்தர் வைக்கிறார். யாக்கோபுக்கும் வானத்துக்கும் நேரே ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஏணிக்கு மேல கர்த்தர் எழும்பி நிற்கிறார். அதே வார்த்தை நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், நீங்க ஜெபித்த இடத்துல உங்களுக்கும் வானத்துக்கும் நேரே ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. வானம் உங்களுக்கு நேரே திறந்திருக்கிறது. கர்த்தர் உங்களுக்காக எழுந்து நிற்கிறார். ஆமென். இந்த ஏணியை எவனாலும் அடைக்க முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த ஏணியை எவனாலும் அடைக்க முடியாது. ஏணியை திறக்கவும் முடியாது, இறக்கவும் முடியாது. ஆமென். இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் ஏணி செஞ்சா எவ்வளவு தூரத்துக்கு செய்வான்? 6 அடி, மிஞ்சி போனா 10 அடி, அவ்வளோதான். நம்ம ஏணி எவ்வளோ தூரம் தெரியுமா? பக்கத்தில் சொல்லுங்க, இங்கே பாருங்க, பக்கத்தில் சொல்லுங்க, பாருங்க. என் ஏணி உங்கள் உயரம்லாம் கிடையாது. சும்மா சொல்லுங்கள், உங்கள் உயரம்லாம் இல்லை, அது பரலோக உயரம். ஹல்லேலூயா. அந்த ஏணி சும்மாலாம் இல்லை. அந்த ஏணியில் யார் இருக்கா? கர்த்தர் மேலே நிற்கிறாரு, கீழே நான் இருக்கேன், சென்டரில். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. எல்லாரும் கண்ணை மூடுங்க, எல்லாரும் கண்ணை மூடுங்க. கண்ணை மூடிட்டு நீங்கள் நிற்கிற இடத்துக்கு நேரம் ஒரு ஏணி பரலோகத்தில் இருக்கு, நேர போகுது. அந்த ஏணிக்கு மேலே கர்த்தர் எழும்பி நிற்கிறார். அந்த ஏணியில் தேவ தூதர்கள் ஏறுறாங்க, இறங்குறாங்க, ஏறுறாங்க, இறங்குறாங்க. எனக்கும் என்னுடைய ஜெபத்தை, என்னுடைய காரியங்களை அவங்க தூக்கி சுமந்து கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்போ என்ன அர்த்தம் தெரியுமா? எல்லாம் கண்ணை திறந்துக்கோங்க. இப்போ 24 மணி நேரம் உங்களுக்காக யார் செயல்பட ஆரம்பிச்சிட்டா? சத்தமாக சொல்லுங்க. ஆமென். இப்போ தேவதூதர் சொல்லணும், ஒழுங்கு மரியாதை தூங்காமல் என்ன பண்ணணும்? வேலை. உங்க ஏணி பரலோகத்துக்கு வைக்கப்பட்டாச்சு. ஹல்லேலூயா. இது நீங்க ஜெபித்ததுனால நடந்த அதிசயம். நீங்க கர்த்தர் உங்களை ஒப்பு கொடுத்ததுனால கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், இனி வானம் உனக்கு திறந்திருக்கும். வானத்தில் முன்மாரியும் பின்மாரியும் பெஞ்சிக்கிட்டே இருக்கும். ஏணி உனக்கு வைக்கப்பட்டாச்சு. இந்த ஏணியை எவனாலும் ரிமூவ் பண்ண. இந்த உலகத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் நம்ம போக்கும் வரத்தும் அந்த ஏணி என்ன பண்ணிட்டாங்கன்னா எடுத்துட்டாங்க. இவன் என்கிட்ட என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது, என் குடும்பத்தை தேடி வரக்கூடாதுன்னு இந்த ஏணி என்ன பண்ணிட்டான், உடைச்சிட்டான். கர்த்தர் பார்த்தாரு, என் பிள்ளையோட ஏணியா நீ எடுக்கிற, உன் ஏணி தேவையே இல்லை, நான் என் பிள்ளைக்கு என்ன பண்ணுறேன். எத்தனை விளங்குது? இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் அவங்களுடைய ஏணியை உடைக்கலாம். இந்த உலகத்தில் உங்களுக்கு ஏணி உடையப்படுதுன்னா சந்தோஷப்படுங்க. உங்களுக்கான ஏணி எங்க வைக்கப்பட்டாச்சு?
பரலோகத்தில் யாக்கோபுக்கு ஈசாக்குங்க இடையே இருந்த ஏணி என்ன பண்ணிச்சான்? உடஞ்சிடுச்சு. அவன் தள்ளி வந்துட்டான். அந்த ஏணியை ஈசாக்கை எடுத்துட்டான், ரெபெக்கால் எடுத்துட்டான், ஏசா எடுத்துட்டான். இவன் இனி இங்க என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாதுன்னு. ஆனா கர்த்தர் பார்த்தா, போங்கடா, உங்க ஏணி என்ன, உங்க ஏணி, என் பிள்ளைக்கு நான் ஏணியை வைக்கிறேன்னு சொல்லி அவர் பரலோகத்துக்கு நேராக ஏணியை வைத்திருக்கிறார். இந்த ஏணி யார் வந்து எடுப்பா? ஆமென். இந்த கிராமத்தில் சொல்லுவாங்க, எந்த அப்பனாலும் எந்த அண்ணனாலும் எவனாலும் இந்த கொம்பனாலும் முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான்காவது, இப்போ ஆண்டவர் வானத்தை என்ன பண்ணிட்டார் உங்களுக்காக? இது உண்மைக்கு சொல்கிறேன், நான் ஏதோ உங்களை உற்சாகப்படுத்த சொல்லலை, இது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் உங்களுக்காக வானத்தை திறந்து வச்சிருக்கிறார். முன்மாறி பின்மாறியை பெய்ய பண்ணுவார். அல்லேலூயா. அடுத்தது வாசிங்க பார்க்கலாம். 24வது வசனம். களங்கள் தானியத்தினால் நிரம்பும். இவ்வளவு நாள் எம்டியா இருந்த களம், இவ்வளவு நாள் எம்டியா இருந்த திராட்சை ஆலை இப்போ எப்படி ஆகுது தெரியுமா? நிரம்பி வழிந்து ஓட போகுது. முதல் வார்த்தை நிரம்புதல், ரெண்டாவது வார்த்தை வழிந்து ஓடுதல். நல்லா பாருங்க. முதல்ல தானியம் என்ன பண்ணுதான்? நிரம்புதான். அடுத்தது என்ன பண்ணுதான்? வழிந்து ஓடுதான். ஆண்டவர் உங்களை நிரப்ப விரும்பல, உங்களை எப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறார்னா வழிந்தோடுகிறது மாதிரி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. சீயோனே, தேசமே, சபையே, நீ கர்த்தருக்கு முன்பாக உன் இருதயத்தை திருப்பினபடியினால கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இதுதான். ஆண்டவர் உன் வாழ்க்கையில எல்லா குறைகளையும் நிரம்பி வழிய பண்ண போகிறார். அல்லேலூயா. இனி உன் களங்கள் எப்படி இருக்காது? குறையா இருக்காது, காலியா இருக்காது. ஆமென். காலியா இருந்ததெல்லாம் எப்படி மாற போகுது? இப்ப அது ஆவிக்குரிய காரியமா இருக்கலாம், உலக காரியமா இருக்கலாம், எல்லாவற்றையும் கர்த்தர் நிரம்பி வழிய பண்ண போகிறார். தலைமையில கை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவர் என்ன, என் குடும்பத்தை, எனக்குள்ள எல்லாவற்றையும் நிரப்பி 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 வழிந்தோட பண்ண போகிறார். என் ஆலை நிரம்பி வழியும், என் களஞ்சியங்கள் நிரம்பி வழியும். அல்லேலூயா. திராட்சை ஆலை என்பது வேலை செய்கிற இடம், களஞ்சியங்கள் என்பது தேக்கி வைக்கிற இடம். ஆமென். நீங்க வேலை செய்கிற இடத்திலையும் உங்கள் குடும்பத்திலையும் கர்த்தர் உங்களை நிரம்பி நிரம்பி வழிய பண்ணுவார். ஊழியம் செய்கிற இடத்திலையும் உங்கள் குடும்பங்களிலும் கர்த்தர் நிரம்பி வழிய பண்ணுவார். ஆமென். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க நிரம்பி வழிய போறீங்க. இன்னொன்னு சொல்லுங்க, நான் நிரம்பி வழிய போறேன். இன்னொன்னு சொல்லுங்க, உங்களை விட வேகமா. யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்களாம் பாக்கியவான்கள். ஆமா, உங்களை விட. நீங்க பக்கத்தில் சொல்லும்போது கேட்டுட்டு இருக்கக்கூடாது. அப்ப நீங்கள் என்ன சொல்லணும்? சொல்லணும்ல, ஆமா பிரதர், உங்களை விட. ஆமா சிஸ்டர். இல்லை, இப்போ திருப்பி சொல்ல போறீங்க, எல்லாரும் மாற்றி மாற்றி சொல்ல போறீங்க. உங்களை விட, உங்களை விட நான் நிரம்பி வழிய போறேன். ஆமென், ஆமென், அல்லேலூயா. அடுத்த ஆசீர்வாதம், அடுத்தது 25. நான் உங்களிடத்தில் அனுப்பின வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷலின் விளைவை. இதுல 2 காரியம் சொல்றேன். கர்த்தர் உங்க மேல கோபமா இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்க மேல கோபம்லாம் இல்லை. கோபத்தெல்லாம் எடுத்துட்டாரு. அவர் சொல்றாரு, நான் கோபத்தில் சில பட்சிகளை என்ன பண்ணியிருந்தேன், அதை என்ன பண்ணிக்கிறேன், நான் திரும்ப வெட்டிகளை அனுப்புனேன், நான் தான் அனுப்புனேன், அந்த வெட்டிகளை என்ன பண்ணிக்கிறேன். ஆமேன். ஆண்டு சொல்றாரு, உன் மேலே என் கோபம் இல்லைப்பா. உன் இருதயத்தை நீ எனக்கு நேராக திருப்பிட்டல, நீ எனக்கு முன்னாடி முழங்கால் படிட்டல, எனக்கு முன்னாடி நீ உட்காந்தல, நான் உன் மேலே எப்படி இல்லை, கோபமாக இல்லை. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நீ இழந்து போனதின் விளைவை நான் 7 மடங்காக உனக்கு திரும்ப கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. நீ எதையெல்லாம் இழந்தியோ, எதையெல்லாம் உன் வாழ்க்கையில் பட்சிக்கப்பட்டதோ, இந்த வருஷத்தினுடைய பலனை இந்த மாதத்தில் கர்த்தர் திரும்ப கொடுப்பார். விசுவாசிக்கிறவன் சத்தமா ஆமேன். 11 மாதம் இழந்ததை இந்த 12வது மாதத்தில் நிறைவாய் பெற்றுக்கொள்ள போகிறோம். வார்த்தை அழகா சொல்லுது, பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப கர்த்தர். ஆமென். திரும்ப பெறுகிற மாதம். இழந்ததெல்லாம் திரும்ப பெற போறோம். யார் செய்ய போறா?
நீங்கள் ஒரு மனுஷங்கிட்ட, நம்மளாம் நல்ல பிள்ளைங்க இல்லையா, நல்ல பிள்ளைங்க. ஒரு மனுஷங்கிட்ட இருந்து ஒரு பொருளை நம்ம எடுத்துட்டோம், நம்மளால் ஒரு 1000 ரூபா அவனுக்கு லாஸ் ஆயிடுச்சு. நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க? திரும்ப கொடுக்கவே மாட்டேன்றீங்களா? கொடுப்போம்ல. சரி, 1000 ரூபா ஆயிடுச்சு, என்ன பண்ணிடணும்? இன்னும் கொஞ்சம் ரொம்ப நல்லவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளால தானே இழந்துட்டான், சரி கூட 100 ரூபா வச்சுக்கடா, அவன் சாரிப்பா இந்த 100 ரூபா கூட என்ன பண்ணிக்க, அவ்வளோதான் கொடுக்க முடியும். ஆண்டவர் சொல்கிறாரு, என்னால் தானே இழந்த, என்னால் தானே பட்சிக்கப்பட்டுச்சு, இப்போ அவர் எப்படி கொடுப்பாரு? அவர் சொல்கிறாரு சீஷர்கள்ட்ட, நீ என் நிமித்தம் எதையாச்சும் இழந்திருந்தீங்கன்னா எத்தனை மடங்கு திரும்ப கொடுப்பேன்? எத்தனை மடங்கு? 100 மடங்கு. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் வெட்டி கிளிகளை எடுத்து நான் என்ன பண்ணிட்டேன், பட்சித்துட்டேன். அது சொல்லும்போது நீங்கள் இழந்தா, நீங்கள் பிரயாசப்படும் போது நீங்கள் இழந்தா அதுக்கே 100 மடங்கு. இப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நானே என்ன பண்ணியிருக்கேன், உங்களை கஷ்டப்படுத்தியிருக்கேன், நானே உங்களை சில விஷயங்களை என்ன பண்ணியிருக்கேன், எடுத்திருக்கேன். இப்போ எவ்வளோ கொடுப்பாரு? கணக்கே இல்லை, கணக்கே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஒரு மனுஷன் மூலமாக இழந்துட்டா கொஞ்சம் கூட கொடுக்குறோம். கர்த்தருக்காக ஒரு மனுஷன் இழந்தா 100 மடங்கு வருது. அதே கர்த்தர் ஒரு மனுஷன் எடுத்தா அவர் திரும்ப கொடுக்கணும்னு நினைச்சா அதுக்கு கணக்கே இருக்காது. உங்களால் எண்ணி பார்க்கவே முடியாது, உங்களால் கணக்கு பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு கர்த்தர் திரும்ப கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. சிலங்கள் இந்த எண்ணி எண்ணி ஓஞ்சி போவாங்க பார்த்தீங்களா, அது இந்த பேங்காரங்கள்லாம் உட்காந்து எண்ணி எண்ணி என்ன பண்ணுவாங்க, டயர்டாயிருவாங்க. நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதங்களை எண்ணி 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 சோர்ந்து போகிற அளவுக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளால் நிரப்ப போகிறார். பட்சித்த வருஷங்களின் விளைவை நீங்கள் எண்ண முடியாத அளவுக்கு கர்த்தர் திரும்ப கொண்டு வருவார். ஹல்லேலூயா. பட்சித்த விளைவை எண்ணிரலாம், ஆனா பட்சித்த விளைவுகளின் நன்மையை என்ன பண்ண முடியாது, எண்ண முடியாது. கர்த்தர் உங்களுக்காக செய்வார். ஆமென். அடுத்தது கடைசியா என்ன 2 மட்டும் வாசிங்க பார்க்கலாம். 26 சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து நல்ல கவனி. ஆண்டவர் அவசரம் சொல்லுது, உங்களை அதிசயமாய் நடத்த போகிறார். ஆமே. இந்த வார்த்தை ஆண்டு மறுபடியும் இந்த வசனத்தில் அதை மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணார். உன்னை எப்படி பெரிய காரியத்தை செய்ய போறேன்னா, அதிசயமா உன்னை திருப்தியாக்குவேன், அதிசயமா நீ சம்பூர்ணமாக உன்னை நடத்துவேன். கர்த்தர் அவர் உங்களை அதிசயமாய் எல்லா விதங்களும் என்ன பண்ண போறாரு, அதிசயங்களை பார்க்க போறீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அதிசயங்களை பார்க்க போறீங்க. நிறைய நேரங்களில் நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்க, இதுக்கு மேலே ட்ரை பண்ணுறதுக்கு ஒன்றும் நிறைய நாங்கள் ஆதாரம் கொடுத்துட்டோம் பிரதர், ஆதாரத்துக்கு மேலே எங்களால் ஒன்றும் செய்ய இது நடக்காதுன்ட்டான், வாய்க்காதுன்ட்டான், அவ்வளோதான் சொல்லிட்டான். ஆண்டு சொல்கிறேன், உன் ஆதாரத்தெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வை, நான் அதிசயத்தை என்ன பண்ண போகிறேன், செய்ய போகிறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கர்த்தர் எனக்கு அதிசயம் செய்ய போகிறாரு. ஹல்லேலூயா. திஸ் மந்த் அதிசயங்களை காணப்போகிற மாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. அடுத்தது 26 வசனத்தில் கடைசி, என் ஜனங்கள், அதை 27 சேர்த்து வாசிடலாம், இல்லை சேர்ந்து வாசிப்போம். நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் இந்த பெரிய அற்புதங்களை எல்லாம் செஞ்சு, இந்த பெரிய காரியத்தை செஞ்சு, என்ன சொன்னாரு, உன் வனாந்தரத்தை மேய்ச்சல் நிலமா மாற்ற போறேன், நானே மேய்ச்சலுக்கான ஆடுகளை என்ன பண்ணுவேன், கூட்டிட்டு வருவேன். 2வது, பலன் கொடாதவைகள் எல்லாம் என்ன கொடுக்கும், பலனை கொடுக்கும். 3வது, உனக்கு நேராய் வானம் திறந்திருக்குது, ஏணி வைக்கப்பட்டிருக்குது. 4வது, உன் களங்கள் ஆலைகள் எல்லாம் நிரம்பி வழிந்து ஓடும். அடுத்தது, பட்சிக்கப்பட்ட வருஷங்களின் விளைவை நீ திரும்ப 100 மடங்கு விட அதிகமாக என்ன பண்ண போற, அடைய போற. உன்னை அதிசயமான நடத்த போறேன், சம்பூரணமான நீ திருப்தி அடைய போற. கடைசியாக சொல்றாரு, இவ்வளவு பெரிய காரியங்களை செஞ்சு கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் என்பதை எல்லாரும் நினைச்சே போறாங்க. நீ வெட்கப்பட்டு இது அத்தனையும் கர்த்தர் வெளியே இருந்து செய்ய போறதில்ல, உங்க நடுவில் இருந்து செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
உங்கள் வீட்டு நடுவில் இருந்து கர்த்தர் செய்ய போகிறார். உங்கள் கூட இருந்து செய்ய போகிறார். கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறத சுற்றி இருக்கிறவர்கள் பார்க்க போகிறார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வார், நிச்சயமாய் செய்வார். ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் நீ எதை இழந்து போக போகிறதில்ல. நீங்கள் வெட்கப்பட்டு போவது தேசமே நீ வெட்கப்பட்டு போக மாட்ட. சபையே நீ வெட்கப்பட்டு போக மாட்ட. கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்கள் என்ன பண்ண போறாரு? செய்ய போகிறார். அதனால் இந்த மாதம் நீ வெட்கப்படுற மாதமாக இருக்காது. இந்த மாதம் வெட்கப்பட்ட இடங்களெல்லாம் தலை நிமிர்ந்து போகிற மாதமாக இருக்க போகுது. பெரிய காரியங்களை பார்க்கிற மாதமாக இருக்க போகிறது. அல்லேலூயா. எல்லாம் எழுமி நிற்கலாமா? எல்லாரும் எழுமி நின்று ஆண்டருக்கு நன்றி சொல்ல போகிறோம். ஆண்டவர் கொடுத்த வார்த்தைக்காக நல்ல நன்றி சொல்லுங்க. நீர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. பாடும்போது ஒரு பாட்டு பாடணும், சோர்ந்து போகாத. அவர் சொன்ன வாக்கு தத்தங்கள் என்ன பண்ணுவாரா? நிறைவேற்றுவார். அல்லேலூயா. நான் என்ன வாக்கு தத்தங்கிறது என் மனைவிக்கு தெரியாது, என் மனைவி என்ன பாட்டு பாடுறாங்கன்னு எனக்கும் தெரியாது. ஆனால் கர்த்தர் நடத்தினது நான் சொல்லியிருக்கிறேன், நிச்சயமாக என்ன பண்ணுவேன்? செய்வேன். ஆமேன். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போ. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து. உன்னை அழைத்தவர் வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் வாக்கு பண்ணினவர் வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம். சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். ஓகோ, சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். சொல்லுங்க, சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். ஓகோ, சோர்ந்து போக மாட்டேன். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து. எஸ் லார்ட். சோர்ந்து போக மாட்டேன், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போக மாட்டேன். விசுவாசத்தோட ஆண்டவனை கொடுத்த வாக்கு தத்தத்தை உறுதிப்படுத்தி சோர்ந்து போக மாட்டேன், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். ஓகோ, சோர்ந்து. என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, அவர் வாக்கு கொடுத்தவர், அவர் வாக்கு மாறுவது இல்லை. நான் சோர்ந்து போக மாட்டேன் ஆண்டவர். ஒருவேளை இந்த 11வது மாதத்தில் வந்துட்டு ஒரு கேள்வியோட 11 மாதங்கள் முடிஞ்சிச்சு ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எதுவும் நடக்கலையே அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா, இந்த 12வது மாதம் 11 மாதங்கள் பார்க்காதத இந்த ஒரு மாதத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு மாதத்தில் கர்த்தர் செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை தட்டி அந்த விசுவாசத்துக்கு அடையாளமா நல்ல கைகளை தட்டி நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி. நீ செய்வதை தடுப்பவன் யார் ஆண்டவரே? நீ செய்ய போவதை தடுப்பவன் யார்? நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன்ப்பா, பெரிய காரியங்களை செய்வீரன் நம்புறேன். என் வனாந்தரத்தில் மேய்ச்சல் உண்டாகும் நான் நம்புறேன் ஆண்டவரே. எனக்காக வானம் எப்போதும் திறந்திருக்கும் நான் நம்புறேன். எனக்கான ஏணி பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்குது நம்புறேன்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன். எனக்காக யாவையும் செய்து முடிப்பேன். நாங்கள் அதை நம்புறோம், விசுவாசிக்கிறோம். இந்த மாதம் ஆண்டவரே நீங்க சொன்னீங்க, உன் இருதயத்தை திருப்பினதுனால, நீ என்னிடத்துல திரும்பினதுனால, சபையே கூடி ஜெபித்ததுனால பயப்படாத, நான் உனக்காக வைராக்கியம் அளிக்கிறேன். இதையெல்லாம் நான் எப்படி செய்ய போறேன் தெரியுமா? ஒரு வைராக்கியத்தோட செய்ய போறேன். ஆண்டு சும்மா செய்ய போலங்க, உங்களுக்காக வைராக்கியமாக செய்ய போறார். சாதாரணமாக செய்யறதுக்கும் வைராக்கியமாக செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. கோபமா பயங்கரமா துணிச்சலோடு செய்வதற்கு வித்தியாசம் இருக்கு. ஆண்டவர் உங்களுக்காக அவர் வைராக்கியமாக செய்ய போறார்.
வைராக்கியமா செய்ய போறார். உனக்காக அவர் எழும்பிட்டாரு, உனக்காக வானத்தை திறந்துட்டாரு. அதை ஒருத்தனால் அடைக்க முடியாது. அவர் உனக்கும் அவருக்கும் இடையே ஒரு ஏணியை வச்சிட்டாரு. அதை ஒருவனாலும் தடுக்க முடியாது. சபையே, அதை ஒருவனாலும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. முன்மாறி பின்மாறிய பெய்யாம, உன்னை ஆசிர்வதிக்காம, உன்னை நிரம்பி வழிய விடாம அவர் உட்கார போவது இல்லை. அவர் ஒரு காரியத்தை துவங்கிட்டார்னா முடிக்க மாட்டாரு, முடிக்காம உட்கார மாட்டாரு. ஓ ராக்கா டாலா ராபா, ஆண்டவர் தொடங்கினதை முடிக்கிற நல்ல ஆண்டவர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நன்றி அப்பா, நீ செய்து முடிப்பதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.